பொறுமையா இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. விடு. காங்கில் கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உன்னை தள்ளி போன்னு சொன்னேன். யார் நீங்க? சார் இங்க பாருங்க, நீங்களும் உள்ள அப்படியே அவரை வரணும். விடுங்க. ஜியாங், எழுந்திரி. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஜியாங், எழுந்திரி. மறுபடியும் மயங்கி விழுந்துட்டியா? என் தலையெல்லாம் வலிக்குது. கண்டிப்பா நீ செக் பண்ணியே ஆகணும். அதெல்லாம் முடியாது. செக் பண்ணா அப்புறம் பிரச்சனை பெரிய பிரச்சனையா தெரியும். என்னால எதுவுமே பண்ண முடியாது. அமைதியா படுன்னு சொல்றேன்ல. சொன்னா கேளு. ஏன் பேச்ச கேட்க மாட்டற? அமைதியா படுக்க போறியா இல்லையா? அட, இந்த பொண்ணுக்கு என்னதாச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? யங்ஜூ, வாய மூடு. கத்தாத. என்ன நடக்குது? 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேஷண்ட் மோட்டல் வால் ரீப்ளேஸ்மெண்ட்காக இங்க வந்திருந்தாங்க. இப்ப ரொம்ப தலை வலிக்குதா. அவங்க பிசிக்கல் அப்புறம் லவ் ஃபைல்ஸ் காட்டுங்க. அவங்க இப்பதான் மேம் இங்க வந்தாங்க. அதனால நீங்க என்ன செக் பண்ணல இல்லையா? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் ஜாங் வந்து இவங்களை செக் பண்ணுவாங்க மேம். இவங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி தானே நடந்திருக்கு. டாக்டர் ஜாங் அளவுக்கு திறமை இல்லைன்னு சொல்றீங்களா? நான் இவங்களை பாத்துக்கிறேன். சரி டாக்டர். நீ என்ன பண்ற? நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெட ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏய், ஆமா உன் மனசுல என்ன ஓனர் நினைப்பா? இவ்வளவு லேட்டா வர? உன் ஷோல்டர் எப்படி இருக்கு? இவன்லாம் எப்பதான் திறந்து போறானோ சுத்தமா தெரியல. இதெல்லாம் சாதாரண காயங்கள் தான். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சார், டாக்டருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. நம்ம இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லவே முடியாது. முதல்ல நாம டெஸ்டுக்கு அனுப்பி வர ரிசல்ட் செக் பண்ணுவோம். அப்புறமா அவன் கிட்ட பக்குவமா பேசி விஷயத்த சொல்லலாம். மிஸ் கிம் சுயானோட கார்டியன் யாரு? நான் தான். இப்போ அவ எப்படி இருக்கா? இந்த சிம்டம்ஸ் எப்போல இருந்து ஆரம்பிச்சது? வந்து ஒரு 2-3 நாளா தான் அது மாதிரி. சரி, ஓகே. பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல. எழுதி கொடுக்கிற மருந்து இவங்களுக்கு கொடுங்க. ஆனா அவ ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி தெரிஞ்சாலே. நீங்க கொடுக்கிற மருந்து வேலை செய்யுமா? பேசிக் டெஸ்ட் எடுத்ததுல எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஏதாவது ஷாக்காலயோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸாலயோ தான் அவங்களுக்கு இப்படி ஆயிருக்கலாம். இல்ல இந்த பிரெயின் ஸ்கேன் டாக்டர் இதெல்லாம் சொல்றது கேட்க தயாரா இல்லைன்னா எதுக்கு இங்க கூட்டிட்டு வரீங்க? என்ன? அவங்க எழுந்துதான் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்க டாக்டர், எனக்கு தெளிவா புரிய வச்சுட்டு போங்க. உங்களுக்கு இவங்க மேல இவ்வளவு அக்கறையா? அப்படின்னா இவங்கள வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பாருங்க சார், எழுதி கொடுத்த மருந்தை இவங்களுக்கு கொடுத்தாலே இவங்களுக்கு ஃபுல்லா குணமாயிடும். இங்க ஒரு வந்து நிமிஷம். அந்த ஆள் பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு பாத்தீங்களா? இதெல்லாம் டாக்டர்